பேட் செல் எப்போ அதிகமாக வளரும்னா நம்ம உடம்புக்குள்ள நம்ம நிறைய டாக்ஸின் இருக்கிற உணவுகள் எடுக்கும்போது தானாக அது டாக்ஸினில் போய் கன்வெர்ட் ஆகி பேட் செல் ஆகிடுது. அப்போ அது டியூமர் ஆகுது, அது கேன்சர் ஆகுது. நம்ம எடுக்கிற உணவு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். வயிறு தான் உண்மையிலே பிரச்சனை. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு சீக்கிரமாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு திடீர்னு நம்ம கையிலையோ கால்லையோ ஒரு கட்டி பார்க்குறோம். வெளியே கட்டி நமக்கு உடைச்சி வெளியே வராம உள்ளேயே தான் இருக்கு. ரொம்ப நாளா எனக்கு தெரியல அந்த கட்டி அங்க இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஏன் அது அங்க வந்துச்சு? பிரீத்திங் செய்யும் போது என்ன ஆகும்னா மைண்ட் ஆஃப் ஆயிடுங்க. ரொம்ப சிம்பிள். மைண்டு தூங்குறது தான் நம்ம தூங்குறது, மைண்டு தான் ஆஃப் ஆகிறது. ஸோ தாட் ப்ராசஸ் நில் ஆகணும். இந்த தாட் ப்ராசஸ் நில் ஆயிடுச்சுன்னா நம்ம தூக்கத்துல இருக்கும். சரி, என்னதான் இந்த ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சாப்பிடக்கூடிய உணவு, வேலை, ஸ்ட்ரெஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல நாளுக்கு நாள் புது புது நோய்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டருடைய இன்டர்வியூவில் சொன்னது விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 பேர் இல்லைன்னா 30 பேருக்கு கேன்சராக இருக்கும். ஆனா இப்போ ஒரு வருஷத்துல 1,00,000 பேருக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றேன். அப்போ எப்படி இருக்கு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட படிச்சவங்க, நம்ம கூட பழகுனவங்க, அப்ப அவங்க சர்க்கிள்லயும் யாரோ ஒருத்தர் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப க்ளோஸ்ல நெருங்கிச்சு இந்த கேன்சர். ஸோ இதை சரி பண்றதே மருந்து மாத்திரைகள் அப்படின்னு நம்ம எவ்வளவோ கொண்டு வந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில இதை சரி பண்ண முடியுமா? அதாவது ஏன் வருதுன்றது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. என்ன விஷயம்னா, பாடியோடைய முதல்ல செல்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நம்ம சாப்பிட்ற உணவு தான் ரத்தமாக கன்வெர்ட் ஆகி ஒரு செல்லாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கிற செல் நாளைக்கு இருக்காது. நம்ம உடம்புல இன்னைக்கு இருக்கிற செல் நாளைக்கு இருக்காது. நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு நாளைக்கோ நாளன்னைக்கோ ரத்தத்து கூட கலந்து செல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. இப்போ இந்த செல்ஸ் இருக்குல்ல, இந்த செல்ஸ் தான் பேட் செல் குட் செல்லா பிரிச்சுக்கலாம். ஓகே. இந்த பேட் செல் குட் செல் என்பது இதுவே பேங்க்ரியாஸ் அஃபெக்ட் பண்ணா அது ஒரு டிசீஸ், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணா அது ஒரு டிசீஸ், ஸ்டொமக் அஃபெக்ட் பண்ணா ஒரு டிசீஸ் பேராக, எலும்பு அஃபெக்ட் பண்ணா அது ஒரு டிசீஸா இருக்கும். ஸோ இந்த ஒரு இதுக்கு தான் நம்ம டாக்ஸின் சொல்றோம். அது கழிவுகள்னு சொல்றோம். இந்த கழிவு தான் உடம்புக்குள்ள தேங்கி போய் நிக்குது. இது தேங்கி போய் நிற்கும் போது நம்மளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது அங்க ரொம்ப நாளா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, அது அழியாம இருக்கு. ஒரு விஷயம், ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அழிஞ்சிச்சு. இப்ப இன்னைக்கு வலிக்குதுங்க, இன்னைக்கு வயிறு வலிக்குது, நாளைக்கு வலிக்கல அப்படின்னா தானாவே ஹீல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ரொம்ப நாளா அந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, அது நகரவே செய்யல, நாளுக்கு நாள் அது பெருசாயிட்டே போகுது அப்படின்னா அப்போ அது அழியாம இருக்கு, அதாவது ஹீல் ஆகாம இருக்கு. அது என்ன அப்படின்னா டாக்ஸின், பேட் செல். இந்த பேட் செல் இருக்கு இல்லையா, அது பெருசாகும், அது குட்டி போடும். அது பெருசாகி ஒரு நாள் ரிப்போர்ட்ல அது கேன்சர், அது அழிய மாட்டேங்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் அது. அதுக்கு பேர் தான் டியூமர்னு சொல்றோம். ஸோ இது அதோடைய தாக்கம் பெருசாகும் போது அப்போ உடம்பு சுருங்கிடுது, செத்து போயிடும். இதுவே அந்த பேட் செல் செத்து போயிடுச்சு அப்படின்னா கேன்சர் செத்து போயிடுச்சு. ஸோ பேட் செல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பேட் செல் செத்து போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ பேட் செல் வளராம வச்சுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அது மருந்துகளும் உண்டு. பட் நேச்சுரலான முறை என்ன அப்படின்னா ஃபாஸ்டிங் இருக்கணும். பேட் செல் எப்போ அதிகமா வளரும்னா நம்ம உடம்புக்குள்ள நம்ம நிறைய டாக்ஸின் இருக்கிற உணவுகள் எடுக்கும்போது தானா அது டாக்ஸின்ல போய் கன்வெர்ட் ஆகி பேட் செல் ஆயிடுது. அப்போ அது டியூமர் ஆகுது, அது கேன்சர் ஆகுது. நம்ம எடுக்கிற உணவு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ப்ரிசர்வேட்டிவே இருக்கக்கூடாது. ஓகே. எந்தவித கெமிக்கல்ஸ், எந்தவித ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸும் இருக்கக்கூடாது. ஆமா. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார் செய்றீங்க, அதோடைய மசாலாவே நீங்க கடையில தான் போயிட்டு வாங்கிட்டு செய்றீங்க அப்படின்னா அதுவே உடம்பு வலிக்கும். அது டாக்ஸின் தான். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்னு ஒன்று இருக்கவே இருக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம வீடு இருக்கு, நம்மளை சுற்றி எல்லா செடிகளும் இருக்குன்னா நீங்கள் அப்படியே பறித்து அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கெடுக்காது. என்னைக்கு நாள் ஆக 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 அது நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த உடம்புக்கு கெடுதல்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு 3 சப்பாத்தி சாப்பிட்றீங்க, உங்க வயிறு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே. 3 பரோட்டா சாப்பிட்றீங்க, எப்படி இருக்கும்? வயிறு ரொம்ப மந்தமா இருக்கு. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்போ இதுல டாக்ஸின் லெவல் எது ஜாஸ்தி? பரோட்டா. பரோட்டால. இந்த மாதிரி தான் விஷயம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ரொம்ப சிம்பிள். நீங்க வீட்ல சாம்பார் பண்றீங்க, உங்களுக்கு டைஜஷன் ஆயிடுச்சு, நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க, 2 மணி நேரத்துல ஃபுல்லா ஏப்பம் வந்துடுச்சு. இதுவே நீங்க சாம்பார் வந்து வெளியே சாப்பிட்றீங்க, அங்க எந்த கண்டிஷன்ல இருந்து அவங்க செஞ்சாங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு ப்ரிசர்வேட்டிவான ஃபுட்ல இருந்து நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்றோம்னா டைஜஷன் லேட் ஆகுறது ஃபீல் பண்ணியிருப்போமா? அது கெடுதல். அப்போ உணவு வந்து உடம்புக்குள்ள ரொம்ப நேரம், வயிற்றுக்குள்ள ரொம்ப நேரம் தங்கி இருக்கு அப்படின்னா அது உடனே டாக்ஸினா கன்வெர்ட் ஆயிடும். சீக்கிரமா டைஜஷன் ஆயிடுச்சுன்னா உடம்புக்கு கெடுதல் இல்லை. இதுதான் சித்தர்கள் சொன்னது. வயிறு தான் உண்மையிலே பிரச்சனை. என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவு சீக்கிரமா டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிடும் போது உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் நியூட்ரிஷன்ஸ் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், இப்போ ஜிம்முக்கு போறவங்கலாம் அதிகமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறப்போ குறிப்பா ஃபைபர் வந்து அதிகமா எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்போ அது வந்து உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஃபைபர் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ரிச் ஃபுட்ஸை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ அது ஃபைபர் சாப்பிடும் போதும் பசி ஒரு மந்தமான நிலையை தானே உருவாக்கும். ஆமாங்க. அதாவதுங்க அந்த ஃபைபர் கண்டென்ட்டை உடைய குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த குவான்டிட்டியை நீங்கள் அதிகமாக எடுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா வயிறுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு, டைஜஷன் பண்ணி அழகாக எடுத்துக்கணும். ஃபைபருடைய அடர்த்தி ஜாஸ்தி தான். அந்த அடர்த்தி வந்து நீங்கள் அதை அளவாக எடுக்கணும். ஓகே, அதிகமா எடுத்துக்கணும். ஆமா, இப்போ நீங்க 5 இட்லி சாப்பிட்றதுக்கும் 5 சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அப்போ ஃபைபர் எடுத்துக்கிட்டா கூட அதோடைய கண்டென்ட்டு நம்ம வந்து குவான்டிட்டியை மெயின்டைன் பண்ணணும். சாப்பாடு சாப்பிட்றோன்னா அதோடைய அளவை மெயின்டைன் பண்ணணும். இப்போ சாப்பாடு நீங்கள் எடுக்கிறீங்க, மீல்ஸே எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கணும், நிறைய குழம்பு காய்கறிகள் அதிகமாக எடுக்கணும். அப்போ தானாகவே சீக்கிரம் டைஜஷன் ஆகும். நிறைய ரைஸ் இருந்து கொஞ்சோண்டு காய் சாப்பிட்றோம் அப்படின்னா டைஜஷன் லேட் ஆகும். டைஜஷன் எந்த அளவுக்கு லேட் ஆகுதோ டாக்ஸின் லெவல் அதிகமாகும். ஒருத்தவங்களுடைய உடம்புல மலம் அப்புறம் மியூக்கஸ், இந்த டாக்ஸின் வந்து 10 கிலோ இருக்கும். நேச்சுரலா ஆவரேஜா சொல்றேன், எல்லாருடைய உடம்புலுமே அது இருக்கும். நான் சொல்றது மலமும் சரி, மியூக்கஸும், சளியும் சரி, வேற எந்த டாக்ஸின் எடுத்துக்கிட்டாலுமே 10 கிலோ கண்டிப்பா இருக்கும். நார்மலாவே பாடியில. ஆமா, இப்போ அது இருக்கு இல்லையா, அது எலிமினேட் ஆகணும். அதாவது அந்த கழிவு வந்து வெளியேறணுங்க. கழிவு வெளியே ஏறாத போது அது பேட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகுதுங்க. இப்போ திடீர்னு நம்ம கையிலயோ கால்லயோ வந்து ஒரு கட்டி பாக்குறோம், வெளியே கட்டி வந்து நமக்கு உடைச்சு வெளியே வராம உள்ளேயே தான் இருக்கு. ரொம்ப நாளா எனக்கு தெரியல அந்த கட்டி அங்க இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஏன் அது அங்க வந்துச்சு? அதாவது சாப்பிட்ட உணவு முதல்ல பிளட்டா கன்வெர்ட் ஆகுது, ஜூஸ் ஆகி பிளட்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த பிளட் தான் உடம்பு ஃபுல்லா சுத்தம். உடம்பு ஃபுல்லா இந்த பிளட் சுத்தும் போது என்ன பண்ணுதுன்னா லங்ஸுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கும், ஹார்ட்டுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கும், எலும்புக்கு என்ன வேணுமோ கொடுக்கும். ஓகேங்களா? இது கொடுக்குது இல்ல, அப்ப பிளட்ல தான் இந்த உணவு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சுத்துது. இது சுத்த முடியல, ஏன்னா அந்த உணவுல டாக்ஸின் லெவல் அதிகமா இருக்கிறதால தான் ஒரு இடத்துல போய் ஸ்டாக்னேட் ஆச்சு. அதான் கட்டி. புரியுதுங்களா? அப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நகர மாட்டேங்குது, அதெல்லாம் நகர முடியல. காரணம் அவ்வளோ அடர்த்தி ஆயிடுச்சு அது. அப்ப அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா ரொம்ப ஜாகிரதையான உணவுல ஃபாஸ்டிங் நல்லா ஃபாலோ பண்ணாக்கா கேன்சர் மினிமம் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க சரி பண்ணிக்க முடியும். அதாவது நிறைய பழங்களும் சலாடும் சாப்பிடணும். சமைச்ச உணவை மேக்சிமம் குறைச்சிடணும். ஏன்னா சமைச்ச உணவு கூட வந்து உடம்புக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கெட்டது. நம்மள மாதிரி ஆளுங்க சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை, ஏன்னா உடம்புல அதுக்கான பலம் இருக்கு. ஆனா கேன்சர் இருக்கிற உடம்புக்கு வந்து பலம் கம்மி ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான உணவு மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலே அவங்க பாடி முதல்ல லைட் ஆகும். லைட் ஆகும்போது உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாடி ஹெவியா இருக்குங்க, மொத்தமா ஹெவியா இருக்குன்னா எங்க பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பாடி லைட் ஆயிடுச்சுன்னா இல்ல இந்த இடத்துல எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, என் பாடியில எனக்கு இங்க என்னமோ சரின்னு படலன்னு தோணுது. அவங்க தினசரியுமே அதே மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அந்த விஷயத்துல. அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாலே திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த பேட் செல் போயிடும். ஸோ பேட் செல்லுக்கு நம்ம தீனி போடக்கூடாது. ஸோ டாக்ஸின் இருக்கிற உணவுகள்லாம் தீனி அதுக்கு.
அது நம்ம சாப்பிடாம இருந்தாலே பாடி தானாவே ஹீல் ஆகும். அதுக்கு உடல் பயிற்சி செய்யணும், ரொம்ப கான்சியஸான டயட்ல தான் இருக்கணும். ஓகே. இப்ப இந்த விரத முறை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இந்த விரதம் இருந்தாலே நம்ம பாடியில இருக்கக்கூடிய கெட்ட செல்கள்லாம் இறந்துரும். ஸோ நோய் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு கிடைக்காது ஆமா. அப்படின்னு. இப்ப இந்த விரத முறை எப்படி நான் ஃபாலோ பண்ணணும்? இப்ப நெறைய பேரு டக்குன்னு கேட்கிற கொஸ்டின் சார் எனக்கு சுகர் சார். நான் சாப்பாடு சாப்பிடாம இருக்கவே முடியாது. நான் எப்படி விரதம் இருக்கக்கூடாது? நான் சாப்பாடு சாப்பிட்டா தான் மெடிசனே எடுத்துக்க முடியும். அப்ப நான் ஃபுட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நெறைய பேத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கலாம் விரதம் இருக்க அதாவது முடியாது. முதல்ல பொறுமையா இருக்கணும். ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஓகே. ஏன்னா நம்ம மருந்து எடுத்து இதை சரி பண்ணிக்கிற விஷயம் கிடையாது. அவ்வளவு ஈஸி இல்லை. நம்ம உடம்ப நம்ம சுத்தம் பண்ணிக்கிற விஷயம். அப்போ எந்த அளவுக்கு நீங்க கான்சியஸா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க டெய்லி 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலைக்கு போறீங்க. நான் வேலையில தான் என்னுடைய முழு அறிவையும் நான் பயன்படுத்திட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த உடம்ப நம்ம கவனிக்க மாட்டோம். இந்த முதல்ல பொறுமை வந்தாதான் இந்த உடம்பு மேல நம்மளுக்கு கவனம் வரும். கவனம் வந்தாதான் அப்ப நம்ம நேச்சுரலா வந்து ஜாகிரதையா சாப்பிடுவோம். இவ்வளவு கண்டிப்பா. பர்சன்டேஜ் போதும், இவ்வளவு பர்சன்டேஜ் போதும் அப்படின்னு சொல்லி. அப்போ பசி வந்து வெறும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. ஃபாஸ்டிங்ன்றது வந்து எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு விஷயம் ஓகே. தான். அவங்க கான்சியஸா இருக்காங்கன்னா, பொறுமையா இருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க அளவை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். எனர்ஜி லாஸ் ஆகும்போது நமக்கே தெரியுங்க. இல்ல எனக்கு ரொம்ப டவுனா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆறாங்க அப்படின்னா, அப்போ உணவு ரொம்ப கம்மியா எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு எடுக்கக்கூடாது. அது ரொம்ப ஜாகிரதையா கொஞ்சம் கொஞ்சமா மினிமம் அமௌண்ட்டான குவான்டிட்டி ஃபுட்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டே வரணும். அவங்க ஓகே. வந்து கொஞ்சம் சமைச்ச உணவை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே. சப்போஸ் டயபெட்டிஸாவே இருக்காங்க அப்படின்னா, சமைச்ச உணவு கொஞ்சமாச்சும் அவங்க சாப்பிடணும். மத்த 2 வேளைகளுமே வந்து ஒரு நேச்சுரலான ஃபுட் வந்து சலாடும், தேங்காவும் அண்ட் புரோட்டீன் உள்ள இந்த பாதாம் இந்த மாதிரி ஓகே. நட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி ஓகே. எடுக்கும்போது என்ன ஆகும்னா பாடியில எனர்ஜி லெவல் டவுன் ஆகாது. தேங்காய் எடுத்தா டவுன் ஆகாது. ஓகே. தேங்காய் அதிகமா கன்சியூம் தேங்காய் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். அதிகம்ன்றது கூட நம்ம எடுத்துட முடியாது. ம். ஏன்னா தேங்காய் வந்து டைஜஷன் ரொம்ப அதிகமா எடுத்தா ட்ரபிள் ஆயிடும். ஓகே. நீங்க 3 பத்தைக்கு மேல ஒருத்தங்க சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் வயிறு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் நல்லா மென்னு சாப்பிடணும். நம்மளுக்கே தெரியும். போதும் ம். அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா நிப்பாட்டிடணும். ஓகே. ஏன்னா தேங்காய் வந்து ஒரு ரிச் புரோட்டீன் ஃபுட்டு தான். சரி, என்னன்னா ஜப்பான்ல இருக்கிறவங்கலாம் 120, 150, 200 வயசு வரைக்கும்லாம் வாழ்றாங்க. நம்ம நாட்டுல வெறும் 70, 80 வயசு வரைக்கும் தான் உயிர் இருக்காங்க. இதுல மோஸ்ட்லி காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெறைய யங்ஸ்டர்ஸ் இத சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இருக்கிறது ஒரு லைஃப். இந்த லைஃப்ல நான் எனக்கு புடிச்சத சாப்பிடுறேன். நான் வாழப் போறது என்னமோ 70 வயசு, 80 வயசு வரைக்கும் தான். நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்படி வாய கட்டி, வயித்த கட்டி ஏன் நான் சாப்பிடாம இருக்கணும்? எனக்கு பிடிச்சத நான் சாப்பிட்டு போறேன். அப்படின்னு சொல்றவங்கள நம்ம நெறைய பேர் கேட்டிருக்கோம். இது உண்மையாவே நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த எனக்கு இது புடிச்சிருக்கு, நான் சாப்பிடுறேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். இந்த விஷயம் வந்து ரொம்ப ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது, என்னைக்கு உங்களுக்கு ஒரு உணவு பிடிச்சு நீங்க சாப்பிடுறீங்களோ, அது கெட்ட உணவுன்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்ச உணவு ஆமா, சாப்பிடுறதுக்கு உனக்கு பேர் அது கெட்ட உணவுங்க. பிடிச்சிருக்கு. உனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்றோம்ல. ம். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு. ஆமா. அதனால நான் ம். சாப்பிடுறேன். ம். எனக்கு பிரிஞ்சி பிடிச்சிருக்கு. அதனால நான் சாப்பிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது கெட்டதுன்னு சொல்றாங்க. நாக்குக்கு முதல்ல பிடிக்காதுன்னு சொல்றாங்க. சில உணவு வந்து பிடிக்காது உனக்கு. ஓகே. நீங்க பழைய சாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இதே ஒரு ஹைப்ல சொல்லுவாங்களா? எனக்கு மாட்டாங்க. பழைய சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பிரிஞ்சி சாப்பிடுற அளவுக்கு ஹைப்ல சொல்லுவாங்களா? மாட்டாங்க. சொல்ல முடியாது. கஞ்சி சாதம் சாப்பிடுறீங்க. அதே ஹைப்ல சொல்லுவாங்களா? மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சாது. நீங்க கஞ்சி சாதம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சாதுவா இருக்கும். அதுக்கு ஒரு துவையல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். ம். ஆனியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன டேஸ்ட் இருக்கும். ஆனா நீங்க சாம்பார் சாதமோ இல்ல பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு ஒரு ஹைப் இருக்குமான்னு கேட்டாக்கா ம். இருக்காது. அப்போ நாக்குக்கு இது 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது எது சப்புன்னு இருக்கும்னா பழைய சாதமும் கஞ்சி சாதமும் ம். கொஞ்சம் சப்புன்னு தானே இருக்கும். ஆமா. இது நல்லது. ஓகே. நீங்க ரொம்ப எது பிடிச்சிருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் சாப்பிடுறேன் ம். அப்படின்னு நினைக்கிற எல்லா உணவுமே உடம்ப கெடுக்கிறது தான். அப்போ ஓகே. இந்த யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்க. ம். பிடிச்சிருக்கு, என் ஒரே லைஃப் தான் நான் வாழ்றேன் அப்படின்னு நினைச்சு சாப்பிடும்போது அந்த லைஃப் சின்னதாயிடும். ம். வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. எத்தனை வருஷம் வேணாலும் உயிரோட ஹாப்பியா வாழுங்க. நீங்க நல்லா ஜாலியா வாழணும்னு சொல்லி லைஃப் சின்னதாக்கிட்டு உடனேவா சாகிறது? அது கண்டிப்பா. தப்பு இல்லையா? ஓகே. ஸோ நாளுக்கு நாள் அந்த இரவு நேர ஃபுட் கல்ச்சர் வந்து வந்துருச்சு. நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்குறோம். முக்கியமா ரொம்ப பப்ளிக் அதிகமா இருக்கக்கூடிய சிட்டி மெயினான ஏரியாலாம் நம்ம சென்னையிலே நெறைய இருக்கு.
அண்ணா நகர் ஆகட்டும், மவுண்ட் ரோட் ஆகட்டும், இந்த மாதிரியான ஏரியாக்களில் எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான நைட் டைம் சாப்பாடு முக்கியமாக நிறைய செலிப்ரிட்டிஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் சொன்னக்கூடிய விஷயம், 6:30க்கு மேலே சாப்பிடாதீங்க. அப்படி இருந்து பாருங்க, ரஜினிகாந்த் சார் ஆகட்டும், அக்ஷய்குமார் சார் ஆகட்டும், தனுஷ் அவர்கள் சொன்னதாகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன், 6:30 மணிக்கு வரைக்குள்ள என்னோட டின்னரை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ நிறைய பேர் அப்படி கிடையாது. நிறைய ஜென்ரேஷன்ஸ் வந்து நைட்டு நேரம் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க, ஹெவியாகவும் சாப்பிட்றாங்க. இதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஒன்ஸ் நைட் ஆயிடுச்சுனாலே ஸ்டொமக் வந்து அதோடைய டியூட்டியே ரெஸ்ட் எடுக்கிறது தான். ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம்னா அதுங்களுக்கும் ரெஸ்ட் வேணும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம உணவு வயிற்றுக்கு கொடுக்கும்போது எல்லா ஆர்கானுமே வேலை செய்ய ஆரம்பிக்க செய்யுது. ஏன்னா அது உணவை டைஜஷன் பண்ணணும்னு சொல்லி அப்போ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். அப்போ தானாகவே ஒரு ஒரு ஆர்கானுக்குமே பிரச்சனை தான். முதல்ல பிரச்சனையாக வர்றது வந்து லிவருக்கு. அடி வாங்குறது லிவர் தான். ஆமா, லிவர் தான் ட்ரபிள் ஆகுது. லிவரும் அதுக்கப்புறம் ஸ்டொமக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் அங்கிருந்து தான் வர ஆரம்பிக்கும். டயபெட்டிஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டிமுலேஷனே இருக்காது. பேங்க்ரியாஸ் வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அதனால லிவர் பிரச்சனை வந்தாலே எல்லா ஆர்கானும் போனும் பிரெயினும் சரி அடி வாங்கும். ஏன்னா லிவர் தான் இருக்கிறதுலே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மாதிரி. அவர் சொல்றது தான் எல்லாருமே வேலை செய்யறாங்க. ஸோ அவரு தான் மெயின். நைட் ஆனால் நம்ம தூங்க தான் செய்யணுமே தவிர இந்த உடம்பை வெளியவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உள்ளேயும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அது ஒரு ஜாலின்னு நினச்சி நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டா கூட அது வந்து கெடுதல் தான். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் மாசத்துல நான் ஒரு நாள் தான் சார் சாப்பிட்றேன், ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் கூட பாதிப்புகள் வருமா? பர்சன்டேஜ் கம்மி, பாதிப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பர்சன்டேஜ் கம்மி, அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த நைட் டைம் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சார் நான் போனோம், நிம்மதியாக படுத்து தூங்கணும், டக்குன்னு நான் படுத்தோடனே தூக்கம் வந்துடணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறோம். ஆனால் 3 மணி வரைக்கும் அவங்க ஃபோனில் தான் இருக்காங்க, இல்லை தூக்கம் வராமல் இருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா சார்? சீக்கிரம் படுத்தோடனே தூக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்கு. தூங்கணும்னு முடிவு பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். நீங்கள் முடிவு பண்ணலன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண முடியாது. நான் கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்னு 9:30 பிலோ 10 அந்த டைமில் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. நீங்கள் படுத்துருக்கீங்க, மொபைல் கையில் இருக்கவே கூடாது, பக்கத்தில் வச்சிடணும், பார்க்கக்கூடாது, என்ன ஆனாலும் மொபைலை தொடக்கூடாது. ஸோ படுத்துட்டு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. ஆழமாக மூச்சு உள்ளே இழுத்து ஒரு 2 செகண்ட் நிப்பாட்டிட்டு வெளியே விடணும். பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். மினிமம் 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் செய்யணும். ஆமாம், அதுக்கு மேலே வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிரேக் தேவைப்படலாம். ஆனால் இது ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல மைண்ட் வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகிடும். தூக்கம் வரவே இல்லை சார் இன்னும் எனக்கு, ஏன்னா அவங்க ரொம்ப நாள் லேட்டாக தூங்குறவங்களா இருந்தா திடீர்னு வராது, பட் தூங்குறதுக்கு மைண்ட் ரெடி ஆகிடும். ஸோ ஒருத்தங்க 12 மணிக்கு தூங்குறவங்க என்ன இது பயிற்சி செஞ்ச பிறகு என்ன ஆகும், 11 வந்துடும். தொடர்ந்து 1 வாரம் 2 வாரம் செஞ்சாங்க அப்படின்னா 10 மணிக்கு தூக்கம் வந்துடும். இதுதான் உண்மை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அது மாறும். ஆனா இது நீங்க முயற்சி செய்யணும். நீங்க ஒரு நாள் விட்டா கூட திருப்பி 12க்கு போயிடும். ஸோ பிரீத்திங் செய்யும் போது என்ன ஆகும்னா மைண்ட் ஆஃப் ஆயிடுங்க. ரொம்ப சிம்பிள். மைண்ட் வந்து தூங்குறது தான் நம்ம தூங்குறது, மைண்டு தான் ஆஃப் ஆகிறது. ஸோ தாட் ப்ராசஸ் வந்து நில் ஆகணும். இந்த தாட் ப்ராசஸ் நில் ஆயிடுச்சுன்னா நம்ம தூக்கத்துல இருக்கோம். தாட் ப்ராசஸ் வந்து டாக்கிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு தாட் வருது, நீங்க அது கூட பேசுறீங்க, நம்மளுடைய மைண்டு கூட நம்ம பேசுறோம். பேசும்போது தூக்கம் வரல. ஸோ நம்ம பேச்சை நிப்பாட்டணும் அப்படின்னா மூச்சை கவனிக்கணும். பிரீத் இன் பிரீத் அவுட் செய்யும் போது என்ன ஆகும்னா தாட் ப்ராசஸ் ஸ்லோ ஆயிடும், மைண்ட் வந்து காம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு மைண்டு தானாவே போக ஆரம்பிச்சிடும். அப்படி போயிடுச்சுன்னா தூக்கம் தானா வரும். அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப ஈஸியான டிப்ஸா இருக்கு, பட் ஆனா செய்யறது தான் கஷ்டம். கண்டிப்பா எல்லாராலையுமே செய்ய முடியும். ஒரு வாரம் தொடர்ந்து பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணிட்டு திரும்பவும் ஃபோன் தான் நோண்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அதை விட்டுருணும். அது என்ன ஆனாலும் போனை மட்டும் நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ணை மூடி சும்மா ஆச்சு படுக்கணும்.
அவங்க எதுவுமே செய்யலைனாலும் சும்மா ஆச்சு படுத்துட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, தூக்கம் வரலையா, பரவாயில்ல, அரை மணி நேரம் கழிச்சு கூட நீங்க திருப்பி பயிற்சி செய்யலாம். ஓகே. அந்த மாதிரி பிரேக் எடுத்து கூட நீங்க அந்த ப்ரீத்திங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்ப தானாவே தூக்கம் வந்துடும். அதுக்கு நீங்க போக போக உங்களுக்கே தெரிய வரும், பழகணும். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கண்ணுக்கு நிறைய பேர் ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக விளக்கெல்லாம் ஊற்றினா கண்ணு வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும், எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அப்படி கண்ணுக்கு ஏதாவது கேர் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? திருப்பி நம்ம மீடியா அந்த மொபைலுக்கு தான் வரும். ஸோ மேக்ஸிமம் அந்த ஒரு ஸ்க்ரீன் டைமை வந்து குறைக்கணும். அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது நம்மளோட எனர்ஜி எடுத்துடுதுங்க. என்ன ஆகும்னா அதிகமாக நம்ம ஸ்க்ரீன் டைம் பார்க்கும்போது கண்ணுக்கு சூடாக ஆரம்பிக்குது. விளக்கெண்ணெய் எடுக்கும்போது வந்து கண் வந்து குளிர்ச்சியாகும். விளக்கெண்ணெய் எடுத்தாலே உடம்பு வந்து ஹீட் வெளியே போய் பாடி கூலாக செய்யும். அதனால அது ஒரு நல்லது. ஆனால் அது ரொட்டீனாக நம்ம வச்சுக்க கூடாது, தேவைப்படாது. ரொட்டீனாக இருக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம குளிக்கும் போது பாடி கூல் ஆகணும், கண்ணும் குளிக்கும் போதே கூலாக செய்யணும். அதுக்கு வெறும் நல்லெண்ணெயை மட்டும் தலையில கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு நம்ம குளிச்சோம்னா இன்னும் பாடி வந்து நல்ல குளிர்ச்சி ஆகும், ஹீட்ல இருந்து வெளியே வந்துடும். ஸோ இது ஜென்ரலாக ஃபாலோ பண்ணலாம். கண்ணுக்கு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வந்தாலே அதோடைய எனர்ஜி வந்து மெயின்டைன் ஆகும். அப்போ கண் வந்து பாதிப்பு வந்து இருக்காது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். முக்கியமாக இப்போ அன்றாட லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் முக்கியமான பிரச்சனைகள் நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப அழகாக அதற்கான தீர்வுகளையும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி.